லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை ஆன்றோர் வாக்கு, அவர் பெயர் மரியா மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு. ஆன்றோர் வாக்கு என்ற இந்த சிந்தனை தொடரிலே இன்று மிக முக்கியமான ஒன்றை ஆர்னோல்ட் மேத்யூ என்பவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். ஆங்கில எழுத்தாளராகியவர் இப்படி குறிப்பிடுகிறார்: ட்ரூத் சிட்ஸ் அப்பான் த லிப்ஸ் ஆஃப் த டையிங் மென். அதாவது, இறந்து கொண்டிருக்கும் மனிதரின் வாயில் உண்மை குடிகொண்டுள்ளது என்று அவர் சொல்ல வருகிறார். இந்த உலகிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உண்மையை பேசுவதற்கு தயங்குகின்றான். அதற்கு பதிலாக பல பொய்மையானவற்றையும் சாக்கு போக்குகளையும் சொல்லியே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு மிக இக்கட்டான சூழ்நிலைக்கு வரும்போது அவன் உண்மையை கூறுகிறான். நிறைய குற்றவாளிகளும் இப்படித்தானே. முதலிலே காவலர்கள் அவர்களை பிடித்து கேட்கும்போது உண்மையை சொல்ல மாட்டார்கள். பிறகு அவர்களை சற்று சித்திரவதை செய்யும் போதுதான் அந்த உண்மையை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். நண்பர்களே, மனிதன் இறந்து கொண்டிருக்கும் போதுதான் அவன் வாயிலே உண்மை வெளிவருகிறது என்பது எவ்வளவு கேவலமானது. மனிதர்கள் வாழ பிறந்தவர்கள். மனிதர்கள் உண்மையின் அடிப்படையில் எப்போதும் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். எனவே மனிதருடைய பேச்சு எப்போதும் உண்மையின் அடிப்படையில் உண்மையை கூறுவதாக இருந்தாலன்றி அவர்களை மனிதர்கள் என்றே சொல்ல முடியாது. இதோ இந்த ஆர்னால்ட் மேத்யூ கூறுகிறார் பாருங்கள்: இறந்து கொண்டிருக்கும் மனிதனின் வாயில்தான் உண்மை குடிகொண்டிருக்கிறது. அதற்கு முன்னால் அவன் உண்மையை பேச தயங்குகிறான் அல்லது மறுக்கிறான். ஒருவேளை அதே மனிதன் தான் வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே உண்மையை பேசி வாழ்ந்தால் அது அவனுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், மற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் அது பயன்படும். எனவே நாம் கடைசியிலே உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்றவர்களாக இல்லாமல் தொடக்கத்திலிருந்தே உண்மை பேசும் மனிதர்களாக வாழ்வது என்பது எவ்வளவு பயனுள்ளது? முயன்று பார்ப்போமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அவர் பெயர் மரியா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மரியாவை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவை சுட்டி காட்டக்கூடிய விவிலிய வசனங்கள் எல்லாம் வரலாற்று தரவுகளை, செய்திகளை கொடுக்கக்கூடிய வசனங்களாக நாம் காணுதல் மட்டும் கூடாது. அதை தாண்டி மரியா வழியாக கடவுள் எனக்கு என்னென்னவெல்லாம் செய்தார், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மரியா அவருடைய வழிகாட்டுதலின்படி எனக்கு எவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது மரியாவுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவமும் அதனால் நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவமும் நம் கண்களுக்கு புலப்படும். நம்மில் பலர் நம்முடைய காலகட்டத்திற்கு ஏற்ப துய்த்தெறிதல் என்கின்ற மனநிலையை கூட கொண்டிருக்கலாம். துய்த்து எறிதல், பயன்படுத்தி தூக்கி எறிதல். ஆங்கிலத்தில் நாம் கூறுவோமே யூஸ் அண்ட் த்ரோ. இந்த கண்ணோட்டத்தின் அடிப்படையில் நாம் மரியாவை பார்க்க முடியுமா? கடவுளுடைய மீட்பர் எங்களுக்கு தேவை, எனவே அந்த மீட்பரை பெற்றுக்கொடு, பெற்றுக் கொடுத்தவுடன் அகன்று சென்று விடு என்று துய்த்து எறியக்கூடிய மனநிலையோடு மரியாவை பார்க்க முடியுமா? மரியாவுக்கு கடவுள் அத்தகைய மதிப்பைத்தான், அத்தகைய இடத்தைத்தான், அத்தகைய புகழைத்தான் கொடுத்தாரா? நிச்சயமாக கிடையாது. எனவே இந்த துய்த்தெறிதல் மனநிலையை விவிலிய மாந்தர்களை பொறுத்த மட்டில் நாம் அகற்றுவோம்.
அந்த மனநிலையை களைந்து அந்த நபர்களுக்கு கடவுள் கொடுத்த முக்கியத்துவத்தை நாமும் கொடுக்க முன் வருவோம். அதுதான் மிக மிக முக்கியமானது. கடவுள் விவிலியத்தில் தான் தன்னுடைய பணிக்கென்று தேர்ந்தெடுத்தவர்களை அவருடைய பாணியில், கடவுளுடைய பாணியில் மாட்சிமை பெற செய்வது நாம் அனைவருமே அறிந்த உண்மை. நம்முடைய விருப்பத்தின் அடிப்படையில் அல்ல, அல்லது நம்முடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அல்ல, கடவுளுடைய விருப்பத்தின்படி, கடவுளுடைய பாணியின்படி தான் தேர்ந்தெடுத்த மக்களை எல்லாம் அவர் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார் என்பதை நாம் சிறிது சிந்தித்து பார்ப்போம். குறிப்பாக ஏனோக் என்கின்ற முதுபெரும் தந்தை, தொடக்க நூல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், ஏனோக் கடவுளோடு நடந்தார், கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்துக்கொண்டார் என்று வாசிக்கின்றோம். இந்த ஏனோக் கடவுளோடு நடந்தார் என்பதன் பொருள் என்ன? மாலையில் இருவரும் சேர்ந்து நடந்தார்களா? இல்லை. விவிலியத்தில் கடவுளோடு நடத்தல் என்பது நேர்மையான, நீதி தழுவக்கூடிய வாழ்க்கை வாழ்வது, கடவுளுக்கு உகந்தவர்களாக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. கடவுள் சுட்டி காட்டக்கூடிய இந்த ஏனோக்குக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? நல்லதொரு வாழ்க்கை, முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்ததால் உயிரோடு கடவுள் எடுத்துக்கொண்டார் என்று விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இது ஏனோக்கை பொறுத்த மட்டில் கடவுளுடைய பாணி, கடவுளுடைய செயல் திட்டம். இதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட கடிதம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலும் நாம் வாசிக்கின்றோம். அடுத்ததாக நோவாவை நாம் எடுத்துக்கொள்வோம். நோவாவையும் முக்கியமானதொரு பணிக்காக கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார். பாவம் இந்த உலகை நிரப்புகின்றது. இந்த பாவத்தோடு இனிமேல் மனிதர்கள் இருக்கக்கூடாது. இந்த பாவங்களில் இருந்து எல்லாம் அவர்களை விலக்கி தூயதொரு வாழ்க்கைக்கு புதிய மக்களை நான் உருவாக்க வேண்டும் என்பதற்காக நோவாவை அழைக்கின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் கடவுளுடைய கண்களில் நேர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே கடவுள் நோவாவை அவருடைய நேர்மையான வாழ்க்கைக்கு எவ்வாறு மாட்சிப்படுத்தினார்? புதியதொரு சந்ததிக்கு தொடக்க புள்ளியாக மாற்றுகின்றார். நோவாவையும் அவருடைய குடும்பத்தாரையும் சேர்த்து அழித்திருக்கலாம், அழிக்கவில்லை. இதோ என்னுடைய மகன், அவருடைய மனைவி, இதோ என்னுடைய மகள், அவர்களுடைய குழந்தைகள் எல்லாம் நேர்மையானதொரு வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இவர்களை நான் தொடக்க புள்ளியாக வைத்து இவர்கள் வழியாக புதிதாக மாந்தர்களை நான் பெற்றெடுக்க விரும்புகின்றேன் என்று நோவாவை சிறப்பிக்கின்றார், உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்றார். இது கடவுளுடைய பாணி. யாரை தொடக்க புள்ளியாக மாற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய செயல் திட்டம். அடுத்ததாக விசுவாசம் என்னும் நம்பிக்கையில் நம்முடைய முதுபெரும் தந்தை ஆபிரகாம். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்களித்த குழந்தை. அந்த குழந்தையை வாக்களித்த பொழுது ஆபிரகாமிற்கு வயது 75. தொடக்க நூல் 12:4 இதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் எத்தனை ஆண்டுகள் கழித்து ஆபிரகாமுக்கு தான் வாக்களித்த குழந்தையை கொடுத்தார்? 25 ஆண்டுகள் கழித்து. ஆபிரகாமுக்கு 100 வயது. அப்பொழுதுதான் வாக்களித்த குழந்தையை ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தார். 25 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருக்கின்றார். தான் தேர்ந்தெடுக்க போகின்ற இனத்தின் தந்தையாகிய ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கைக்கு கடவுள் கொடுத்த பரிசு என்ன? முதிர்ந்த வயதில், அவருடைய 100வது வயதில் வாக்களிக்கப்பட்ட வாரிசினை கடவுள் கொடுக்கின்றார். இதை நாம் தொடக்க நூல் 21வது அதிகாரம் 1-5 வரை வாசிக்கின்றோம். ஏன் 25 ஆண்டுகள் காத்திருக்க வைத்தார் கடவுள்? இது அவருடைய பாணி, கடவுளுடைய பாணி. நாம் கேள்வி கேட்க முடியாது. அந்த 25 ஆண்டுகளில் ஆபிரகாம் தன்னை அழைத்த, தனக்கு சுட்டிக்காட்டிய, வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்ல அழைத்த கடவுள் மீது விசுவாசம் என்னும் நம்பிக்கையை கொண்டிருந்தாரா? இதுதான் கேள்வி. எதற்காக தாமதப்படுத்தினார்? அது கடவுளுடைய பாணி, கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஆபிரகாமை மாட்சிப்படுத்தினார். இன்று வரை நாம் நம்மை ஆபிரகாமின் விசுவாசம் என்னும் நம்பிக்கையின் குழந்தைகளாக கருதுகின்றோமே. இது மிகப்பெரிய மாட்சி இல்லையா? மாட்சிதான் கடவுளுடைய பாணியில்.
அடுத்ததாக யாக்கோபின் மகன் யோசேப்பு தான் தேர்ந்தெடுத்த இனம் தழைக்க வேண்டும் என்பதற்காக கடவுள் யோசேப்பை தேர்ந்தெடுக்கின்றார். எத்தனையோ துன்பங்களுக்கு மத்தியில் யோசேப்பை எகிப்திற்கு அழைத்து வந்து, அடிமையாக அழைத்து வந்து, 2 முறை அடிமையாக விற்கப்பட்டு, போத்திபாரின் மனைவியின் சூழ்ச்சியில் சிக்க வைக்கப்பட்டு, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு, இத்தனை துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் யோசேப்பை மாட்சிப்படுத்துகின்றார். எகிப்தின் ஆளுநராக அவரை பார்வோன் மன்னனை வைத்து நியமிக்க வைக்கின்றார். இது மாட்சி இல்லையா? எதற்காக துன்பத்திற்கு மத்தியில் அவரை ஆளுநராக வர வைக்க வேண்டும்? அந்த துன்பம் இல்லாமலேயே அவரை ஆளுநராக வைத்திருக்கலாமே என்று நாம் கடவுளை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. இது கடவுளின் பாணி. அந்த துன்ப நேரத்தில் கடவுள் அவருக்கு அருகில் இருந்து அவரை அரவணைத்து எகிப்து நாட்டின் உச்சக்கட்ட பதவியை அவருக்கு கொடுக்கின்றார். இது மாட்சி இல்லையா? அடுத்ததாக தவறு செய்து திருந்திய தாவீது, அவரோடும் உடன்படிக்கை ஏற்படுத்துகின்றாரே கடவுள். அவருடைய அரியணை இன்று வரை நிலைத்திருக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறினாரே. தவறு செய்து திருந்திய தாவீதை ஏன் கடவுள் மாட்சிப்படுத்த வேண்டும் என்று கேள்வி கேட்க முடியுமா? நிச்சயமாக கிடையாது. அவருடைய பாணியில் தாவீதின் மரபில் தான் மீட்பர் தோன்றுவார் என்று கூட கடவுள் தாவீதையும் அவருடைய குடும்பத்தினரையும் நல்லதொரு மாட்சிக்கு அழைத்து செல்லுகின்றார். கடவுளுடைய பாணி இதோடு நின்றுவிடவில்லை. அதற்கு முன்பாக மோசே, இந்த நபர் மிக மிக முக்கியமான நபர். மோசேயை கடவுள் தேர்ந்தெடுக்கின்றார், விடுதலை பணைக்கென்று அவரை அனுப்பி வைக்கின்றார். 40 ஆண்டுகள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் கடவுள் மோயிசனை வழி நடத்தி அந்த மோயிசனின் வழியாக இஸ்ராயேல் மக்களை வாக்களிக்கப்பட்ட நாட்டின் எல்கை வரை அழைத்து வருகின்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உற்று நோக்குங்கள். அந்த எல்கையை மோசேக்கு காட்டுகின்றார். அவ்வளவுதான். இணை சட்ட நூல் என்று அழைக்கப்படக்கூடிய உப ஆகமம் 34வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பார்த்துக்கொள், அதோடு நிறுத்திக்கொள். இதுதான் கடவுள் மோசேக்கு கொடுத்த கட்டளை. அந்த நிலத்திற்குள் நீ நுழைய மாட்டாய், கண்களால் பார்த்து மகிழ்ந்து கொள் என்று கூறுகின்றார். அங்கேயே மோசே இறக்கின்றார். அந்த மலை உச்சியில் அவரை கடவுள் அடக்கம் செய்கின்றார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் கூட இன்று வரை யாருக்கும் தெரியாது. இஸ்ராயேல் மக்கள் கண்களில் இருந்து கடவுள் மோசேயை மறைக்கின்றார். அவ்வளவு முக்கியமான செயலை செய்தவரை மக்களின் கண்களில் இருந்து, நினைவுகளில் இருந்து மறைக்கின்றார். அவர் புதைக்கப்பட்ட அடையாளத்தை கூட காட்டவில்லை. இயேசு தான் தேர்ந்தெடுத்த 3 அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய திருத்தூதர்களோடு ஒரு மலையின் உச்சிக்கு சென்று தோற்ற மாற்றம், உருமாற்றம், தெய்வீக சாயலை வெளிப்படுத்துகின்ற பொழுது கடவுள் இஸ்ராயேல் மக்களின் கண்களிலிருந்து மறைத்த மோசேயை வெளிப்படுத்துகின்றார். கடவுளுடைய பாணி தனி பாணி. கடவுளுடைய வழிமுறைகள் அவருக்கு மட்டுமே தெரிந்த வழிமுறைகள். மரியாவை கடவுள் எவ்வாறு மாட்சிப்படுத்தினார்? தொடர்ந்து சிந்திப்போம். மரியே வாழ்க. அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி. வாழ்க்கையின் பேரரசி, வலுவில்லா மாதரசி. கலையெல்லாம் சேர்ந்தெடு தலைவியும் நீ எல்லோ காலமும் காத்தருள்வார். அலையொளிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. செய்திகள். ஜூலை 11 சனிக்கிழமையன்று திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள திருத்தந்தையரின் தோட்டப்பகுதியில் அமைந்துள்ள போர்க்கோ லவ்தாத்தே சி வளாகத்தில் ஏறக்குறைய 200 ஏழைகளுடன் இணைந்து மதிய உணவை பகிர்ந்து கொள்ள உள்ளார். திருத்தந்தையுடன் மதிய உணவு என்ற இந்த நிகழ்வு படைப்பை பாதுகாப்பதற்கான திருப்பலி கொண்டாட்டத்துடன் தொடங்கும். அதனைத் தொடர்ந்து வரவேற்பு நிகழ்ச்சி, போர்க்கோ லவ்தாத்தே சி வளாகத்தை சுற்றி பார்வையிடுதல் மற்றும் திருத்தந்தையுடன் இணைந்து மதிய உணவு பகிர்தல் ஆகியவை நடைபெறும்.
2025ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த முயற்சி தற்போது ஆண்டுதோறும் நடைபெறும் நிகழ்வாக வளர்ந்துள்ளது. இதில் ஏழைகள், அகதிகள், புலம்பெயர்ந்தோர் மற்றும் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்பவர்கள் பங்கேற்று இயற்கையின் அழகை அனுபவிப்பதோடு திருத்தந்தையை நேரில் சந்திக்கும் வாய்ப்பையும் பெறுகின்றனர். இந்த ஆண்டு நிகழ்வை லவ்தாத்தோ சி உயர்கல்வி மையம், பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறை மற்றும் ரோமை மறைமாவட்டம் இணைந்து ஏற்பாடு செய்துள்ளன. லவ்தாத்தோ சி உயர்கல்வி மையத்தின் இயக்குனர் கர்தினால் ஃபாபியோ அவர்கள் படைப்பை பாதுகாப்பதும் மனிதரை பாதுகாப்பதும் ஒரே திருப்பணியாகும் என்று தெரிவித்தார். பிறரன்பு பணிக்கான திருப்பிடத்துறையின் தலைவர் பேராயர் லூயிஸ் மார்டின் டி சான் மார்டின் அவர்கள், உண்மையான பிறரன்பு பணி என்பது நெருக்கம், சந்திப்பு மற்றும் பகிர்வின் வழியாக வெளிப்படுகிறது என்று குறிப்பிட்டார். காஸ்தல் கந்தோல்ஃபோவில் கோடைகால ஓய்வை மேற்கொண்டுள்ள திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் ஜெபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றில் இந்த காலத்தை செலவிடுவார் என்று புனித தாமஸ் வில்லனோவா ஆலயத்தின் பங்கு தந்தை ததேயூஸ் ரோஸ்மஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறிய அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், திருத்தந்தை அப்போஸ்தலர் மாளிகையின் பால்கனியில் இருந்து தன்னையும் பங்கு மக்களையும் தனிப்பட்ட முறையில் வாழ்த்தியது எதிர்பாராத மகிழ்ச்சியை அளித்துள்ளதாக குறிப்பிட்ட அதேவேளை இது பங்கு தளத்தின் முக்கியத்துவத்தை அங்கீகரிக்கும் அழகிய செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த ஆண்டு காஸ்தல் கந்தோல்ஃபோ வருகை முழுமையாக ஓய்வுக்காகவே அமைந்துள்ளது என்றும் திருத்தந்தை தாமே ஜெபம், ஓய்வு, வாசிப்பு மற்றும் உடற்பயிற்சிக்காக இந்த நாட்களை செலவிட விரும்புவதாக தெரிவித்திருப்பதாகவும் பங்கு தந்தை தெரிவித்தார். மேலும் திருத்தந்தை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் இந்த காலத்தை கழிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் என்று தெரிவித்த அருள்பணி ரோஸ்மஸ் அவர்கள், கடந்த ஓராண்டாக திருத்தந்தை அடிக்கடி காஸ்தல் கந்தோல்ஃபோவிற்கு வந்தபோது பலமுறை அவரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் ஒவ்வொரு சந்திப்பிலும் அவரது தந்தை போன்ற அன்பையும் நெருக்கத்தையும் உணர முடிந்ததாக எடுத்துக்காட்டினார். மத்திய கிழக்கில் அமைந்துள்ள முழுவதும் நிலத்தால் சூழப்பட்ட மற்றும் அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியான மேற்கு கரையில் உள்ள முற்றிலும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே வாழும் கடைசி பாலஸ்தீனிய கிராமமான தைபே பெரும் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டு வருகிறது. இந்த கிராமத்திற்கு அருகில் இஸ்ரேலிய தரப்பினர் சட்டவிரோத முகாம் ஒன்றை அமைக்க தொடங்கியுள்ளதாக அங்குள்ள அருள் பணியாளர் பஷார் பவாத்லே அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜபால் அல் மசிஸ் பகுதியில் அமையவிருக்கும் இந்த முகாம் மக்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு மிக அருகிலேயே உள்ளது என்றும் இதனால் தங்களுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கக்கூடும் என்றும் தங்களது விவசாய நிலங்கள் மற்றும் கோழி பண்ணைகளுக்கான வழிகள் பறிபோகலாம் என்றும் உள்ளூர் மக்கள் அஞ்சுகின்றனர். கிராம மக்கள் தங்களின் பூர்வீக நிலங்களை விட்டு வெளியேறும் கட்டாயத்தை உருவாக்குவதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்றும் இதனால் அவர்கள் நிலத்தில் ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்க முயல்கிறார்கள் என்றும் அருள்பணி பவாத்லே அவர்கள் எச்சரித்துள்ளார். பல்வேறு நாடுகளின் தூதர்கள், திரு அவை தலைவர்கள் மற்றும் பன்னாட்டு பிரதிநிதிகளிடம் பல மாதங்களாக முறையிட்ட போதிலும் வன்முறைகள் தொடர்ந்து இடம்பெறுவதாகவும் அருள்பணி பவாத்லே அவர்கள் கவலை தெரிவித்துள்ளார். மியான்மரில் தொடர்ந்து இடம்பெற்று வரும் மனிதாபிமான நெருக்கடிக்கு மத்தியிலும் கத்தோலிக்க திரு அவை வடமேற்கு மியான்மரில் உள்ள கலே மறைமாவட்டத்திற்கு உட்பட்ட கைகாம் மியோ என்ற இடத்தில் புனித பேட்ரிக்கிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட புதிய பங்கு தளத்தை தொடங்கியுள்ளது. ஆயர் ஃபெலிக்ஸ் லியான் கென் தாங் தலைமையில் இடம்பெற்ற தொடக்க விழா திருப்பலியில் 12 அருள் பணியாளர்களும் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்த பலர் உள்பட 600க்கும் மேற்பட்ட நம்பிக்கையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர். இந்த திருப்பலியின் போது 60 இளைஞர்களுக்கு உறுதிபூசல் அருள் சாதனத்தை வழங்கிய ஆயர் அவர்கள் இந்த புதிய பங்கு மறைமாவட்டத்திற்கு கடவுளிடமிருந்து கிடைத்த ஆசி மற்றும் ஒரு நம்பிக்கையின் அடையாளம் என்றும் விவரித்தார். முதல் பங்கு தந்தையாக அருள்பணி சில்வஸ்டர் பான் வாங் சாங் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ள இப்பங்கு 210 கத்தோலிக்க குடும்பங்களை கொண்ட 6 கிராமங்களுக்கு சேவை வழங்க உள்ளது. இதன் மூலம் அங்குள்ள இறைமக்கள் திருப்பலி, அருட்சாதனங்கள் மற்றும் தொடர்ந்து வழங்கப்படும் ஆன்மீக பராமரிப்பை எளிதாக பெறும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஏறத்தாழ 60,000 கத்தோலிக்கர்களை கொண்ட கலேமறை மாவட்டம் மியான்மரில் இடம்பெற்ற 2021 ராணுவ புரட்சிக்கு பிறகு ஏற்பட்ட உள்நாட்டு போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வன்முறை காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் பல ஆலயங்களும் மூடப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. இடம்பெயர்ந்த ஏறத்தாழ 40,000 மக்களுக்கு தஞ்சம் அளித்து வரும் இந்த மறைமாவட்டம் தற்போது ஆலய வளாகங்களை அவசரகால நிவாரண மையங்களாகவும் மாற்றியுள்ளது. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.